ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த சோகைங்க. ரத்த சோகையில 3-4 வகை இருக்கு. வெறும் அயன் டெஃபிஷியன்சி மட்டும்தான் ரத்த சோகை அப்படிங்கிறது கிடையாதுங்க. ஸோ இதுக்குள்ள நம்மளுக்கு வைட்டமின் B12 டெஃபிஷியன்சிலையும் ரத்த சோர்வு வரலாம். கிரானிக் பிளட் லாஸ் அதுலயும் நம்மளுக்கு ரத்த சோர்வு வரலாங்க. இல்லை ஒரு சில பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாளா கிட்னி பிரச்சனை, லிவர் பிரச்சனையில இருப்பாங்க, அவங்களுக்கும் ரத்த சோர்வு வரலாம். நாலுத்துக்குமே தனித்தனி ட்ரீட்மெண்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே அயன் மாத்திரை சொல்யூஷன் கிடையாது. அதே மாதிரி அயன் மாத்திரையும் சப்போஸ் அயன் டெஃபிஷியன்சியே இருந்ததுனாலும் அயன் மாத்திரை மட்டும்தான் சொல்யூஷன் அப்படிங்கிறதும் கிடையாதுங்க. நம்ம உணவு வகைகள்லயே நம்ம நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஃபுட் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ ஒரு அளவுக்கும் கீழே ஹீமோகுளோபின் போகுது அப்படின்னா தான் இந்த மாத்திரைகள் எல்லாமே இண்டிகேட்டடுங்க. ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் நம்மளுக்கு டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னாக்கா முடிஞ்ச அளவுக்கு உணவு பழக்கத்துல மாத்திக்கிறது தான் பெட்டர் ஆப்ஷன். ஏன் சொல்றேன்னா இந்த மாதிரியான அயன் சத்து உள்ள மாத்திரைகளுக்கெல்லாம் அல்சர் கொடுக்குற தன்மையும் இருக்குது. ஸோ அதனால நம்ம ஒரு பிரச்சனைக்கு போய் இன்னொரு பிரச்சனையும் வாங்கக்கூடாதுங்க. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டா பார்த்தீங்கன்னா ஃபுட்டுங்க. ஃபுட்டில் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன யோசிப்போம், அயன் கண்டென்ட்டா, ஓகே டேட்ஸ்ல நிறைய அயன் இருக்கும், போமோகிரானட் சாப்பிட்டோம்னா நிறைய அயன் கண்டென்ட் இருக்கும் அப்படிங்கிற இதுவும் ஒரு மித்து தாங்க. இதுலயும் அயன் கண்டென்ட் இருக்குது, ஆனா அதை விட நம்மளோட நாட்டு காய்கறிகள் கீரைகள்லயே நிறைய இருக்குங்க. ரொம்ப செலவு பண்ணாம நம்ம டே டு டே இன்க்ளூஷன்ஸ்லயே நம்ம அயன் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிற ஃபுட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுல வளர்ற முருங்கைக்கீரைங்க, முருங்கைக்கீரையில இல்லாத அயன் கண்டென்ட் நம்மளுக்கு டேட்ஸ்ல கிடைக்க போறது கிடையாது. முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, எள்ளு, கருப்பு உளுந்து இதுங்கள்ல எல்லாமே அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்திங்க. கம்பேர் டு டேட்ஸ், போமோகிரானட் இதெல்லாம் கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு இது விலையும் கம்மி, அயனோட கண்டென்ட்டும் ஜாஸ்தி. வெறும் அயன் மட்டும் இல்லைங்க, இதுல எல்லாம் கொஞ்சம் கால்சியம் சத்து, மற்ற தாதுப்புக்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம செலவு பண்ணி தான் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லைங்க. நம்மளோட நாட்டு காய்கறிகள் நம்ம ஊர்ல விளையிற இதுலயே நிறைய சத்தான உணவுகள் எல்லாம் இருக்குது. அதை நம்ம ப்ராப்பரா ஐடென்டிஃபை பண்ணி டே டு டே ஃபுட்டில் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னாலே நிறைய பிரச்சனைகள் இல்லாம தவிர்த்துக்கலாங்க. சாப்பாடு தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மருந்துங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ற ட்ரக்ஸ் எல்லாம். ஸோ சாப்பாடு வகைகளை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும்.